தலைவாசல் நிகழ்ச்சி நடந்திருக்கின்றோம். இன்றைய தலைவாசல் நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இந்த மத்தியஸ்த சபையினுடைய செயற்பாடுகள் பற்றி நாங்கள் இன்றைய தினம் முழுமையாக பேசவிருக்கின்றோம். மத்தியஸ்த சபை புதிய பல நடவடிக்கைகளையும் வேலைத்திட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறது. அது தொடர்பாக தெளிவுபடுத்துகின்ற, மக்களுக்கு விழிப்புணர்வு செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்துக்கு செல்லாமல் மத்தியஸ்த சபையினூடாக எந்தளவு பிணக்குகள் தீர்க்கப்படுகின்றன, அது எந்தளவு சாத்தியப்படுகின்றன, அவர்கள் அதற்காக என்னென்ன விடயங்களை கையாளுகிறார்கள், உங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கும் தெரியாமல் என்னென்ன விடயங்களை எல்லாம் மத்திய சபையினூடாக மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பான விடயங்களை பற்றி பேசப்போகின்ற நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. அது தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். குறிப்பாக இந்த பிணக்குகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லாமல் மத்திய சபை மூலம் தீர்வு காண்பதை பிரதான நோக்கமாக கொண்டு நீரும் நெருப்பும் என்ற ஒரு வேலை திட்டத்தை மத்திய சபை முன்னெடுக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிட்டம் சீடர் என்று சொல்லப்படுகின்ற திட்டத்தின் மூலம் உங்களுக்கு இந்த நடவடிக்கைகள் எல்லாம் வழங்கப்பட போகின்றன. எனவே இதற்கான நிதி அனுசரணையை ஐரோப்பிய சங்கம் வழங்குகிறது. எனவே இதனை பிரிட்டிஷ் கவுன்சில் மற்றும் ஆசிய ஃபவுண்டேஷன் ஆகியன இணைந்து இதனை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றன. எனவே அந்த திட்டங்கள் அதே போல மத்தியஸ்த சபையினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக விரிவாக இன்று நாங்கள் பேசுவதற்காக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார் மத்திய சபையினுடைய பயிற்றுனர் அதிகாரி திரு வி சபரிநாயகம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்கள் சொன்னது போன்று இந்த நீதிமன்றத்தினுடைய அந்த வேலைப்பளுவை குறைக்கின்ற அல்லது மக்கள் அலைச்சலை குறைக்கின்ற, அவர்களுடைய பிணக்குகளை சமாதானமாக அல்லது வின்-வின் சிச்சுவேஷனாக செயற்படுத்துகின்ற பல நிகழ்ச்சிகளை, பல வேலை திட்டங்களை மத்திய சபை கொண்டு வருகிறது. எனவே நாங்கள் முதலாவதாக உங்களிடம் இந்த தேசிய மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்டம் பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கப்படுத்தலை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது பிரசன்னா. முக்கியமாக இந்த மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்டம் என்பது சிறிய பிணக்குகளை தீர்த்து கொள்கின்ற ஒரு முறையாக பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக இதன் வரலாறை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 3 வகையாக இதனை பிரிக்கலாம். ஒன்று மன்னராட்சி, அடுத்தது அந்நியராட்சி, அடுத்தது சுதந்திரத்துக்கு பிற்பட்ட ஆட்சி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக மன்னராட்சியிலே சிறு பிணக்குகளை கிராம சபைகளின் உதவி கொண்டு மக்கள் தமது பிணக்குகளை இணக்கப்படுத்தி கொண்டார்கள் அல்லது தீர்த்து கொண்டார்கள். இரண்டாவதாக இதன் தொடர்ச்சி, கிராம சபைகள் தொடர்ச்சியாக இயங்கின. இருந்தாலும் அந்நியராட்சி காலத்தின் பொழுது இந்த கிராம சபைகள் இல்லாதொழிக்கப்பட்டன. அதன் பின் அவர்களுடைய பிணக்கு தீர்வு முறையை இலங்கையிலே அறிமுகப்படுத்தினார்கள். அந்த வகையில் ஆனாலும் மக்கள் இதனை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இவர் கிராம சபைக்கு ஒத்ததாக கிராம நீதிமன்றங்களையும் இவர்கள் ஏற்படுத்தி செயற்படுத்த முடிந்தார்கள். மக்களால் அதுக்கு ஒத்துப்போக முடியவில்லை, அவர்கள் இணங்கவில்லை. அதனால் அது வழக்கொழிந்து போனது. அதடுத்து நாங்கள் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்தை பார்க்கின்ற பொழுது அப்போதைய அரசாங்கமானது சிறிய பிணக்குகளை தீர்த்து கொள்வதற்காக இணக்க சபையை அறிமுகம் செய்தது. இந்த இணக்க சபையானது 1978ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் இல்லாதொழிக்கப்பட்டது. காரணம் அதில் ஏற்பட்ட குறைபாடுகள். ஆகவே அந்த 1978ஆம் ஆண்டு முதல் 1988ஆம் ஆண்டு வரை சிறிய பிணக்குகளை தீர்த்து கொள்ளுகின்ற எந்த ஒரு முறையும் இலங்கையிலே இருக்கவில்லை. எனவே அரசாங்கத்துக்கு பெரிய சிக்கல் வந்தது. அனைத்து சிறிய பிணக்குகளும் நீதிமன்றத்தில் குவியத் தொடங்கின. எனவே அரசாங்கமானது 2 அடங்கிய குழு ஒன்றை அமைத்து இந்த இணக்க சபை தோல்வியடைவதற்கான காரணங்களை கண்டறிய முற்பட்டது. அதன்படி அந்த 2 பேரை கொண்ட குழுவானது அந்த காரணங்களை கண்டு அரசாங்கத்துக்கு தெரிவித்தது. எனவே அரசாங்கமானது அந்த குறைபாடுகளை நீக்கித்தான் இந்த 1988ஆம் ஆண்டு 72ஆம் இலக்க மத்திய சபை சட்டத்தை அறிமுகம் செய்தது. இவ்வாறு தான் இந்த மத்திய சபை சட்டம், மத்தியஸ்த சபைகள் உருவாகின. ஆகவே இந்த மத்திய சபைகள் சட்டத்தின் மூலமாகத்தான் மத்திய சபைகள் ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. அதன்படி அதற்கு ஒத்ததாக மத்தியஸ்த சனசமூக மத்திய சபைகள் குழாம் உருவாக்கப்படுறதுக்கு அது ஒரு அடித்தளமாக அமைந்தது. ஆகவே இப்பொழுது இலங்கையிலே 329 பிரதேச செயலக பிரிவிலே இந்த சனசமூக மத்தியஸ்த சபைகள் குழாம்கள் இயங்கி வருகின்றன. முக்கியமாக நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் தமது ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது இந்த மத்திய சபைகள் குழாத்தை அணுகி பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அத்தோடு இந்த மத்திய சபை அதோடு இலங்கையில் இன்னும் மாவட்ட செயலக பிரிவு தோறும் 16
காணி மத்திய சபை விசேட காணி மத்திய சபைகள் உருவாக்கப்பட்டு இப்பொழுது இயங்கி வருகின்றன. அதோடு இப்பொழுது நிதி தொடர்பான விசேட மத்திய சபைகளும் இப்பொழுது உருவாக்கப்பட்டு தனித்தனி விடயங்கள் ஆமாம் ஆமாம் இதனுடைய அந்த சனசமூக மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்டத்தின் வெற்றிகரமான தன்மை காரணமாகத்தான் இவை அனைத்தும் நடைபெறுகின்றன. எனவே நிதி தொடர்பான விசேட மத்திய சபைகளும் இப்பொழுது உருவாக்கப்பட அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு இந்த ஆணைக்குழுவிலே ஜனாதிபதியினால் தான் நியமிக்கப்படுகின்றார். இந்த ஆணைக்குழு 5 உறுப்பினர்கள் இருப்பார்கள். இவர்கள்தான் இந்த மத்தியஸ்த இந்த சட்டத்துக்கு அமைவாக செயற்படக்கூடிய மத்தியஸ்தர்களை நியமித்தல், அவர்களை பதவி நீக்குதல் மற்றும் அவர்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் அவர்களுக்கு தேவையான கட்டளைகளை பிறப்பித்தல் ஆகிய கடமைகளை புரிகிறார்கள். இலங்கையில் கிட்டத்தட்ட 8900 மத்தியஸ்தர்கள் இப்பொழுது தொண்டர் சேவை அடிப்படையிலே நமது கடமைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இந்த நீதிமன்றத்தில் இப்போதும் கூட இந்த வழக்கு நிலுவை என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகளாக முயற்சித்தாலும் அதனுடைய அந்த வழக்கு நிலுவை என்பது குறைப்பது கஷ்டம் என்ற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதுக்கு ஒரு சாதகமான தீர்வு ஒரு அடுத்த படியாக அல்லது அதனுடைய முதற்படியாக இந்த மத்திய சபை இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த மத்திய சபைக்கு கொண்டு செல்லக்கூடிய பிணக்குகள் என்னவாக இருக்கின்றன அல்லது நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய பிணக்குகள் இங்கு வரலாமா என்பதான கேள்வி இருக்கிறது. மக்கள் மத்தியில் எதனை நாங்கள் மத்திய சபை கொண்டு செல்ல முடியும், எதனை நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற கேள்வி இருக்கிறது. அதில் நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். மத்திய சபைக்கு கொண்டு செல்லக்கூடிய பிணக்குகள் எவையாக உள்ளன? முதலாவதாக இந்த மத்தியஸ்த சபைகள் நீதிமன்ற செயல்முறை இலகுபடுத்துவதற்காகவும் பிணக்குகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாற்று பொறிமுறையாகவும் தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இதுக்கு வரக்கூடிய பிணக்குகள் பொதுவாக பிணக்குகள் என்று தான் மத்திய சபைக்கு வரக்கூடியதை நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் இந்த சொல்லிலை 2 சொற்பதங்கள் காணப்படுகின்றன. ஒன்று பிணக்கு, அடுத்தது தவறு. இந்த பிணக்கு என்பது மத்திய சபை சட்டத்திலே 3வது அட்டவணையில் உள்ள 15 பிணக்குகளை குறிக்கிறது. அந்த அட்டவணையில் இல்லாத பிணக்குகள் எதுவாயினும் மத்திய சபைகளுக்கு கட்டாயம் ஆற்றுப்படுத்த வேண்டும். உதாரணமாக காணி பிணக்குகள், நிதி தொடர்பான அது கடன் கொடுக்கல் வாங்கல், அடுத்து குடும்ப தகராறுகள், அப்படியான சில உதாரணங்களை எங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி தவறுகள் என்ற பொழுது மத்திய சபை சட்டத்திலே 2ஆம் அட்டவணையில் உள்ள தவறுகள் 23 காணப்படுகின்றன. இந்த தவறுகள் அனைத்தும் மத்திய சபைகள் தான் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு பொதுவிடச்சண்டை, பயமுறுத்தல், வீடத்து மீறல், தடுத்து வைத்தல் ஒரு நபரை, இப்படி போன்ற சில உதாரணங்களை எடுத்து சொல்லலாம். அதாவது நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய எல்லா விடயங்களையும் இங்கே வந்து திருக முடிந்தால் தீர்த்து கொள்ளலாம், அப்படியா? அதாவது இந்த 2ஆம் அட்டவணையில் உள்ள தவறுகள் அனைத்தும் மத்திய சபைகளுக்கு வந்து அங்கு தீர்க்கப்படாவிட்டால் மாத்திரம்தான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதுபோன்றுதான் 10 லட்சத்துக்கு குறைவான எந்த ஒரு சொத்து கடன், சேதையீடு, கோரிக்கை தொடர்பான பிணக்குகளும் கட்டாயம் மத்திய சபைகளுக்கு வந்து தீர்க்கப்படாவிட்டால் மாத்திரம்தான், அதாவது தீர்க்கப்படாமல் சான்றிதழை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதாவது நேரடியாக போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு அளித்து மத்திய சபைக்கு வர வேண்டுமா அல்லது நேரடியாக மத்திய சபைக்கு வந்து விடலாம்? நேரடியாக மத்திய சபைகளுக்கு நாங்கள் பிரச்சனையை கொண்டு செல்ல முடியும். இப்போது நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு சட்டத்தரணி ஊடாக சென்று அந்த வழக்கை பதிவு செய்து அது தொடர்பான வழக்குகளை முன்கொண்டு செல்ல வேண்டும். மத்திய சபைக்கு அப்படி இந்த விடயத்தை பிணக்குகளை கொண்டு வருகின்ற போது யார் கொண்டு வர முடியும்? மத்திய சபை பிரச்சனைகளுக்கு உட்பட்ட தரப்புகளுக்கு மாத்திரம்தான் இந்த பிணக்கை மத்திய சபைக்கு கொண்டு வர முடியும். அந்த நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த சட்டத்தரணிகள் போன்று அல்லது வேறு இடைத்தரகர்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் அங்கே இல்லை. அந்த பிரச்சனைக்கு உட்பட்டவர்கள் மாத்திரம்தான் இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல முடியும். இதனை 5 வகையாக இந்த மத்திய சபைகள் குழாத்துக்கு இந்த பிரச்சனைகளை நாங்கள் ஆற்றுப்படுத்தலாம். ஒன்று தனிப்பட்ட ரீதியிலும், அடுத்தது போலீசாரின் மூலமாக, அடுத்தது நீதிமன்றத்தின் மூலமாகவும் ஆற்றுப்படுத்தலாம். அடுத்தது ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் மத்தியஸ்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் மற்றும் மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்ட உத்தியோகஸ்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகவும் மத்திய சபைகளுக்கு பிணக்குகளை ஆற்றுப்படுத்தலாம். இப்பொழுது 2024ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின்படி விசேட மத்திய சபைகளுக்கு விசேட மத்திய சபை தவிசாளருக்கும் சனசமூக மத்திய சபைகள் குழாத்துக்கு பிணக்குகளை ஆற்றுப்படுத்துக்கும் சந்தர்ப்பம்
அளிக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த பிரதேச செயலக காரியாலயங்களில் இந்த பிணக்குகளை தாக்கல் செய்வதற்கான ஒரு பெட்டி இருக்கிறது. அதாவது ஒரு முறைப்பாட்டு பெட்டி ஒன்று இருக்கிறது. அது சம்பந்தமாக சற்று விளங்கப்படுத்துங்க மக்களுக்கு. அது எங்கு எதனூடாக இதனை கொண்டு செல்ல முடியும், எப்படி எனக்குள்ள பிரச்சனை இருக்கிறது, நீதிமன்றம் செல்ல வழியில்லை, அடுத்து ஒரு சட்டத்திரணி பணத்தை கொடுத்து போகின்ற பிரச்சனை எல்லாம் மக்களுக்கு, சாதாரண கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். எனவே எனக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனை ஒரு சிறிய பிரச்சனை தான், ஆனால் எனக்கு அது பெரிய பிரச்சனை. நாங்கள் வெளியிருந்து பார்க்கின்ற போது ஒரு சாதாரண ஒரு காணி பிரச்சனை, சாதாரண ஒரு குடும்ப பிரச்சனை தோணும். ஆனால் அவர்களுக்கு உளறதில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். தீர்த்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியானவர்கள் இந்த பிரதேச செயலகத்தில் இருக்கின்ற அந்த முறைப்பாடு பெட்டி சம்பந்த விடயங்களை தெளிவுபடுத்தினால் சிறப்பாக இருக்கும். பிரச்சனைக்கு உட்பட்ட ஒருவர் அங்கு சென்று அந்த முறைப்பாட்டு பெட்டிக்கு அருகிலே தமிழ் சிங்கள மொழிகளில் அச்சிடப்பட்ட ஒரு படிவம் ஒன்று காணப்படுகிறது. ஒரே தாளில் இரண்டு பக்கமும் அது அச்சிடப்பட்டுள்ளது. எனவே 2 மொழிகளையும் பாவிக்கலாம். அதனை நிரப்பி 5 ரூபா முத்திரையை அதில் ஒட்டி அதில் கையொப்பமிட்டு அதன் செல்லுபடியற்றதாக்கி அந்த முறைப்பாட்டு பெட்டியில் இட முடியும். அல்லது அதற்கு பொறுப்பான மத்தியஸ்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் அல்லது மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களிடம் அதனை ஒப்படைக்கலாம். அதன் மூலமாக அது மத்திய சபை குழுமத்தின் தவிசாளருக்கு அனுப்பி வைக்கப்படும் அல்லது கொண்டு செல்லும் கொடுக்கப்படும். அங்கு பிரதேச சென்றாலே அது தொடர்பான விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியது. ஆமாம், அதற்கான பொறுப்பாக ஒரு உத்தியோகஸ்தர் நியமிக்கப்பட்டுள்ளார். என்னென்ன விடயங்களை அதில் குறிப்பிட வேண்டும் அந்த தாளில்? அதில் அந்த பிணக்கு தொடர்பான விளக்கங்கள், அவருடைய முகவரி, மற்றது அவருடைய வயது, அப்படியான சில விஷயங்கள் அங்கு குறிப்பிடப்படும். அந்த ஆவணத்தை நிரப்புகின்ற போது எதுவும் ஆவணங்களை கொண்டு செல்ல வேண்டுமா அவர்கள்? இல்லை, அதுக்கு அந்த ஆவணத்தை நிரப்பும் பொழுது ஒன்றும் கொண்டு செல்ல வேண்டியதில்லை. பிணக்குக்காக அவர்கள் கலந்துரையாட அழைக்கும் பொழுது தேவை ஏற்பட்டால் சில கொண்டு செல்வதற்கு மன்னிக்கப்படலாம். அதாவது நான் கேட்ட கேள்வி என்னென்னா, சில வேளை அந்த பெட்டியில் அந்த முறைப்பாட்டு பெட்டிக்கு அந்த இதனை போடுகின்ற போது ஆவணங்களை இணைத்து போட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு மக்கள் மத்தியில் இருக்கும். அப்படி இல்லை. அந்த படிவத்தை மாத்திரம்தான் நிரப்பி அதில் முறைப்பாட்டு பெட்டியில் இட வேண்டும். தலைவாசல் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றோம். இன்றைய தலைவாசல் நிகழ்ச்சியில் ஊர் வெளியில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் அல்லது சிறு சிறு பிரச்சனைகள் அல்லது உங்களுக்கு மனதை உலுக்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் தீர்வு காண நீதிமன்றம் செல்ல முடியாது, போலீசில் செல்ல முடியாது, அலைச்சல் பிரச்சனை என்று யோசிக்கின்ற அந்த நிலைமைகளை தாண்டி உங்கள் பிரச்சனைகளுக்கு உள்ள பிணக்குகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு எனவே ஆணைக்குழுவினூடாக அமைக்கப்பட்ட முக்கியமான ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது. அது தேசிய மத்தியஸ்த சபை. எனவே அதனுடைய செயற்பாடுகள், அதனூடாக முன்னெடுக்கப்படுகின்ற வேலைத்திட்டங்கள் பற்றி நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். மத்தியஸ்த பயிற்றுனர் அதிகாரி திரு வி சவரிநாயகம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களோடு பல விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இறுதியாக அந்த பிரதேச செயலகத்தில் இருக்கின்ற முறைப்பாட்டு பெட்டி பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அந்த முறைப்பாட்டு பெட்டியில் இப்போ சாதாரணமாக நான் என்று வைத்துக்கொள்வோம், அதில் நான் ஒரு முறைப்பாட்டை இடுகிறேன். எவ்வளவு காலத்திற்குள் அது எனக்கான விசாரணைக்காக அது அழைப்பு ஏற்படுத்தப்படும்? அது எவ்வளவு காலம் செல்லும்? அதாவது அது மத்திய தவிசாளரிடம் சென்றடைந்த நாளிலிருந்து 3 மாதத்துக்குள் அது தொடர்பான முழுமையான கடமைகளை அந்த மத்திய சபையின் தவிசாளர் செய்து முடிப்பார். அப்பொழுது அதாவது 3 மாத காலத்துக்குள் ஏதோ ஒன்று நடைபெற வேண்டும். அதாவது முடிந்த அனைத்து செயற்பாடுகளை மேற்கொள்வார் இந்த பிணக்குகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. அந்த 3 மாத காலப்பகுதிக்குள் உங்களுக்கு அந்த விசாரணைக்கான அழைப்பும் வரும், அல்லது முழுமையான விசாரணைகளும் 3 மாத கால நிறைவடையும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலப்பகுதியில் அவர் முழுமையான முயற்சிகளை மேற்கொள்வார். அடுத்து ஒரு நபர் இப்போது அந்த முறைப்பாடை செய்து அல்லது நேரடியாகவோ அல்லது அந்த முறைப்பாட்டை செய்து ஒருவர் வருகிறார். அங்கு அந்த நபரினுடைய செயற்பாடு, அங்கு அந்த ஒரு நபர் வந்த பிறகு அந்த பிணக்குகளை தீர்க்கின்ற போது மேற்கொள்கின்ற செயற்பாடுகளை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது ஒரு பிணக்கு மத்திய சபை தவிசாளருக்கு சென்றடைந்தவுடன் அவரையும் அடுத்த தரப்பையும், அதாவது முறைப்பாடு செய்தவர் முதல் தரப்பு என்று நாங்கள் கூறுகிறோம். அவர் முறைப்பாடு எதிராக செய்தவரை நாங்கள் 2ஆம் தரப்பு என்று சொல்கிறோம். இந்த 2 தரப்பாரையும் அவர்கள் அழைப்பார்கள். அழைத்து அந்த 2 தரப்பாரும் தாங்கள் விரும்பிய ஒரு மத்தியஸ்தரை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். அதாவது அங்கு தெரிவு செய்யலாம். அதாவது தாங்கள் கலந்துரையாட விரும்பும் பிணக்கை கலந்துரையாட வேண்டுமே, அதற்காக தமக்கு பிடித்த ஒரு மத்தியஸ்தரை தெரிவு செய்யும் வாய்ப்பு வழங்கப்படும்.
இருவரும் இணைந்து தெரிவு செய்யலாம் அப்படியா அல்லது இல்லை, தனித்தனியே தெரிவு செய்தபின் அந்த தெரிவு செய்யப்பட்ட மத்தியஸ்தர்கள் இருவரும் சேர்ந்து மூன்றாவது மத்தியஸ்தரை தெரிவு செய்வார்கள். அவர்தான் பிரதான மத்தியஸ்தர். அந்த 3 மத்தியஸ்தர்களும் சேர்ந்ததுதான் மத்தியஸ்த சபை என்று நாங்கள் கூறுகிறோம். அதாவது ஒரு பிணக்கை கலந்துரையாடுவதற்கு அமைக்கப்படுகின்ற ஒரு சபை தான் மத்திய சபை என்பது. அவர்கள் இவர்களுடைய பிரச்சனையை முடியும் வரைக்கும் கலந்துரையாடல் செய்தல் வேண்டும். அப்பொழுது அங்கு கலந்து பேசுகின்ற எல்லா விடயங்களும் ரகசியமாக பாதுகாக்கப்படும். எந்த ஒரு விடயமும் யாருக்கும் எந்த காரணம் கொண்டும் வெளியிடப்பட மாட்டாது. அத்தோடு அங்கு கலந்துரையாடும் பொழுது இந்த தரப்புகள் தங்கள் முடிவை தாங்களே எடுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும். எந்த காரணம் கொண்டும் மத்தியஸ்தர்கள் தங்களுடைய ஆலோசனைகளையோ தீர்வுகளையோ முன்வைக்க மாட்டார்கள். தரப்புகள் தாங்கள் விரும்பிய தீர்வை அடைவதற்கு உதவி செய்வதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அதாவது நாங்கள் சென்று ஒரு முறைப்பாட்டை செய்தால் எங்களுக்கு தீர்வு வழங்குவதல்ல, அங்கே அவர்கள் தீர்வு வழங்க முடியாது. தரப்புகளுக்கு தங்களுடைய தீர்மானத்தை எடுக்கின்ற வாய்ப்பு அங்கு வழங்கப்படுகின்றது. எந்த காரணம் கொண்டும் மத்தியஸ்தர்கள் தீர்வு ஒன்றை வழங்க மாட்டார்கள். சாதாரணமாக ஒரு பிணக்கு ஒன்று வருகிறது, மத்திய சபைக்கு வருகிறது. அவர்கள் சொல்வதை போன்று தங்களை விரும்பிய பிணக்கு அதிகாரிகளை தெரிவு செய்கிறார்கள். மத்திய சபை உருவாக்கப்படுகிறது. இந்த விசாரணை காலம் அல்லது அதுக்கான தீர்வு கிடைக்கின்ற காலம் எவ்வளவு காலமாக இருக்கும்? அது எப்படியான விடயங்களை நகர்ந்து செல்லும்? அது எந்தெந்த இடைவெளியில் அவர்கள் அழைக்கப்படுவார்கள்? எப்படியான விடயங்களை அவர்கள் முன்வைக்க வேண்டும்? ஆவணங்கள் எப்படியெல்லாம் கொண்டு செல்லும்? அதாவது முதல் நாளிலே அவர்கள் இணக்கப்பாட்டுக்கு வந்தால், அது தனிப்பட்ட முறையில் ஆற்றுப்படுத்தப்பட்டிருந்தால் அவர்களுக்குரிய தீர்க்கப்பட்டமைக்கான சான்றிதழ் ஒன்று அவர்களுக்கு வழங்கப்படும். அதாவது பிரதி ஒன்று வழங்கப்பட்டு மூலப்பிரதி கோப்பிலிடப்படும். அங்கு போலீசாரில் அல்லது நீதிமன்றத்திலிருந்து அனுப்பப்பட்டிருந்தால் மத்திய சபை குழாத்துக்கு அதனுடைய தீர்க்கப்பட்டமைக்கான சான்றிதழ் தரப்புகளுக்கு பிரதி ஒன்று வழங்குவதோடு அதனுடைய பிரதி ஒன்று நீதிமன்றத்துக்கு அல்லது போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பப்படும். ஆகவே நீதிமன்றமானது அந்த இரு தரப்பையும் நீதிமன்றத்துக்கு அழைத்து அந்த இணக்கப்பாட்டை தீர்ப்பொன்றாக முன்மொழி. அதுதான் நடக்கும். இப்போது நேரடியாக மத்திய சபைக்கு வருகின்றவர்களுக்கு அங்கேயே உடனடியாக அவர்கள் உடன்பாட்டுக்கு வந்ததை எழுதி தீர்க்கப்பட்டமைக்கான சான்றிதழ் ஒன்று வழங்கப்படும். உடனடியாக வழங்கப்படும். நாங்கள் பார்த்திருக்கிறோம், சில வேளை இப்போ போலீஸ் நிலையத்துக்கு ஒரு முறைப்பாட்டுக்காக சென்றால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை கொண்டு செல்வதற்கு முன்பதாக இணக்கச்சபைக்கு செல்லுங்கள் என்று ஒன்றை அப்படியாக வருகின்றவர்களுக்கு மீண்டும் அந்த விடையை நீங்கள் ஒரு பிணக்கை தீர்த்துவிட்டு அது போலீஸ் தரப்புக்கு அறிவிக்கப்பட்டு அதுக்கு நீதிமன்றம் சென்று தான் தீர்ப்பாக வரும். அப்படியா? அதாவது போலீஸார் 10 லட்சத்துக்கு குறைவான பிணக்குகளாக இருந்தால் கட்டாயம் மத்திய சபைக்கு தீர்க்கப்பட்ட சான்றிதழ் இருந்தால் மாத்திரம்தான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதே போல் 2ஆம் அட்டவணையுள்ள தவறுகள் அனைத்தும் 23 தவறுகளும் கட்டாயம் மத்திய சபைக்கு தீர்க்கப்படாமைக்கான சான்றிதழ் இருந்தால் மாத்திரம்தான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதே போன்று 18 வயசுக்கு குறைந்த சிறுவர் ஒருவரினால் செய்யப்பட்ட களவும் அவ்வாறே கட்டாயம் மத்திய சபைகளுக்கு அங்கு தீர்க்கப்படாமைக்கான சான்றிதழால் மட்டும்தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதே போல் மத்திய சபை சட்டத்தின் 3ஆம் அட்டவணையுள்ள பிணக்குகள் 15 அல்லாத ஒரு பிணக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த பிணக்கும் கட்டாயம் மத்திய சபைகளுக்கு அங்கு தீர்க்கப்படாமைக்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதன் காரணமாகத்தான் போலீசார் சில பிணக்குகளையும் தவறுகளையும் கட்டாயம் மத்திய சபைக்கு குழாத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இப்போது இந்த மத்திய சபையினுடைய நீங்கள் ஒரு பிணக்கு உங்களுக்கு வருகிறது, அந்த பிணக்கை நீங்கள் தீர்த்து சமாதானமாக அதனை முடித்து வைக்கிறீர்கள். அதே பிரச்சனை மீண்டும் எழுகின்ற போது மீண்டும் அவர்கள் மத்திய சபைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அவர்கள் எப்படி? தனிப்பட்ட முறையில் ஆற்றுப்பட்டிருந்த பிணக்கை மாத்திரம்தான் மீளவும் எடுத்து மீண்டும் ஒரு முறை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் கலந்துரையாடி அவர்கள் 2 பேரும் மீண்டும் ஒரு இணக்கத்துக்கு அதனை தீர்க்கப்பட்டமை சான்றிதழாக வழங்கவும் முடியும். அல்லது அவர்கள் திரும்பவும் கலந்துரையாடிய ஒரு முடிவுக்கு வராவிட்டால் தீர்க்கப்படாமைக்கான சான்றிதழும் வழங்க முடியும். நீதிமன்றங்களில் அல்லது நீதிமன்றங்களில் வந்த பிணக்கள் திரும்ப நாங்கள் ஏற்று நடத்த முடியாது. தனிப்பட்ட ரீதியில் ஆற்றுப்படுத்தப்பட்டு, அதாவது அந்த முறைப்பாட்டு பெட்டியிலே போடப்பட்ட பிணக்கு என்றால் திரும்பவும்
கலந்து பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. சில வேளையில் இந்த இணக்கச் சபையினூடாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்திருக்கின்றதா? தீர்க்கவே முடியவில்லை என்று அதனை சமாதானப்படுத்த முடியாத பிரச்சனையும் இருக்கின்றதா? மத்திய சபைகளுக்கு வரும் பிணக்குகளையோ தவறுகளையோ கட்டாயம் இணக்கப்படுத்த வேண்டும் ஒரு கட்டாயம் இல்லை சொன்னால் எடுக்கும் முடிவு தரப்புகளுக்கு உரியது. ஆகவே இவர்கள் முழு முயற்சி செய்வார்கள். முக்கியமாக தற்பொழுது இலங்கையிலே ஒவ்வொரு வருடமும் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பிணக்குகளும் தவறுகளும் மத்திய சபைகள் குழாம்களுக்கு வருகின்றன. ஆக கடந்த வருடம் கூட 2,03,170 பிணக்குகள் வந்தன. அவற்றில் கலந்துரையாடிய பின் 69% பிணக்குகள் இணக்கப்பாட்டை எட்டியிருக்கின்றன. இப்போது அந்த மத்திய சபை வருகின்ற அந்த பிணக்குகள் சில வேளை தீர்க்க முடியாது போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? தீர்க்கப்படாமைக்கான சான்றிதழை நாங்கள் வழங்குவோம். அதனை பெற்றுக்கொண்ட அவர்கள் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அதாவது இங்கே எனக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, நான் மேலதிகமாக நீதிமன்றமோ போலீஸுக்கோ செல்கிறேன் அவர் சென்று அவர்களுடைய முடிவை எடுத்துக்கொள்ள முடியும். முடிந்தவரை இருவருக்குமான சாதகமான நிலை எட்டுவதற்கான ஒரு விடயம் தான் அங்கே மேற்கொள்ளப்படும். சமாதானமாக பிரச்சனை முடிப்பதற்கு அவர்கள் இருவருடைய தேவைகளையும் மையப்படுத்தி தான் கலந்துரையாடல் நடக்கும். அதற்கு ஏற்ற விதமாக அவர்கள் உடன்பாட்டுக்கு வருவார்களாயின் நாங்கள் அந்த தீர்க்கப்பட்டமைக்கான சான்றிதழை வழங்குவோம். இல்லாவிட்டால் தீர்க்கப்படாமைக்கான சான்றிதழை வழங்குவோம். இங்கே இந்த மத்தியஸ்த உறுப்பினர்கள், அதாவது இந்த ஆலோசனையாளர்கள், உங்களை போன்றவர்கள் இந்த ஒரு வழக்கை அல்லது ஒரு பிரச்சனையை, ஒரு பிணக்கை தீர்க்கின்ற போது எப்படியான சவால்களை எதிர்கொள்வீங்க? சிலர் அதாவது உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பார்கள். அப்படியான சந்தர்ப்பங்கள் அல்லது உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலும் காணப்படுவார்கள். அத்தோடு சிலர் அந்த குடிபோதையில் வந்து பேச்சு கலந்துரையாடல் மேற்கொள்ள முற்படுவார்கள். அப்படியான சந்தர்ப்பங்கள் சவாலுக்குரியதாக காணப்படுகிறது. அப்படி சவாலுக்கு உட்பட்ட உங்களுடைய அனுபவங்கள் அப்படி எதுவும், அதாவது இந்த கேட்பதற்கான காரணம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் அந்த இணக்கச்சபைக்கோ மத்திய சபைக்கோ வருகின்ற போது அவர்கள் கையாள வேண்டிய சில வழிமுறைகளும் இருக்கும் அல்லவா? ஆமாம், வரும் தரப்புகள் உண்மையான விடயங்களை, அதாவது ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய பிணக்கை அல்லது பிரச்சனையை தீர்த்து கொள்ளும் மன எண்ணம் இருந்தால் மாத்திரம்தான் மத்திய சபைக்கு வருவதனால் பலன் உண்டு. ஆகவே அவர்கள் மனதிலே இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு அவசியமில்லை என்று கருதினால் அங்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அந்த உண்மையாக தண்ட பிணக்கை ஏதோ ஒரு வழியில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிற தரப்புகளுக்கு மத்திய சபை ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. சில வேளைகளில் இந்த நீங்கள் சொன்னதை போன்று மத்திய சபையை பிழையாக வழிநடத்தக்கூடிய வகையிலான சில சம்பவங்கள் நடந்துவிட்டால், அதாவது நீங்கள் சொன்னதை போன்று தேவையில்லாத ஒருவர்கள் வந்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதை அந்த மத்திய சபையினுடைய அந்த பெயருக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பங்களுக்கு குடிபோதையில் வருகின்றவர்கள் எல்லாம் சில வேளை அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒருவர் அதை செய்துவிட்டால் அதற்கான தண்டனைகள், பிரச்சனைகள், அதற்கான விடயங்கள் எதுவும் கையாளப்படும். அதான் சாதாரண சட்டத்தின் கீழ் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும். அடுத்து இப்போது நான் இந்த கேள்வியை கேட்டதுக்கான முக்கியமான காரணமே, இந்த மத்திய சபை உறுப்பினர்கள் இருக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள் என்ன என்று கேட்டதுக்கு காரணமே, ஒருவர் இப்போது மத்திய சபை உறுப்பினராக வர விரும்புகிறார் என்றால் அவருக்கு இருக்க வேண்டிய தகைமைகள் என்ன, அவர் எப்படியான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும், அதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், என்னென்ன விடயங்களை அவர் செய்ய வேண்டும்? அதாவது அந்த ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் 3 வருடத்துக்குரிய மத்தியஸ்தர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் பதவிக்காலம் 3 வருடங்கள். ஆகவே ஒவ்வொரு பதவிக்காலம் முடிவடையும் பொழுது வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக பெயர் குறித்த நியமனங்கள் கோரப்படும். அப்பொழுது அந்த பெயர் குறித்த நியமனங்களை அந்த பிரதேச செயலக பிரிவில் உள்ள அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள், நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் முடியும். அடுத்து மதகுருமார்களுக்கும் பெயர் குறித்த நியமனங்களை வழங்க முடியும். அதே போல் அந்த பிரதேச செயலக பிரிவில் இருக்கின்ற சமூக பொருளாதார அரசியல் சார்பற்ற அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயலாளருக்கு முடியும். சில வேளை இப்போ வயது வரம்பு எதுவும் இருக்கிறதா? ஆமாம், இந்த மத்திய சபை குழாத்துக்கு வருவதற்கு அவர்கள் நேரடியாக விண்ணப்பிக்க முடியாது. வேறொருவர் தான் அதனை பெயர் குறித்த நியமனம் செய்ய வேண்டும், சிபாரிசு செய்ய வேண்டும். அதுக்கு பெயர் குறித்த நியமனம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், நொமினேஷன். அடுத்தது சனசமூக மத்தியஸ்த சபைகளுக்கு 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும், நொமினேஷன் அனுப்ப முடியும்.
மேலெல்லை இல்லை, வயதெல்லை கிடையாது. ஆனால் விசேட மத்திய சபைகளுக்கு 35 வயதுக்கும் 70 வயதுக்கும் இடைப்பட்ட நபர்களுக்கு தான் வாய்ப்பு உள்ளது. அடுத்து கல்வி தகமை என்று பார்க்கின்ற பொழுது சனசமூக மத்தியஸ்த சபைகளுக்கு காபோது சாதாரண தரம் சித்தி அடைந்தவர்களாக இருத்தல் வேண்டும், ஆக குறைந்தது. விசேட காணி மத்திய சபைகள் விதி தொடர்பான மத்திய சபைகளுக்கு உயர்கல்வி அல்லது தொழில் சார் தகமை கொண்ட ஒரு நிலையில் அவர்களுக்கு நோமினேஷன் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இப்போது கல்வி தகமை இருந்தாலும் சிலர் நாங்கள் இப்போது இந்த சமாதான நீதமான ஒரு தெரிவு செய்கின்ற போது சில பின்புலங்களை எல்லாம் பார்ப்பார்கள். அப்படி இருக்கின்ற மத்திய சபைக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்கின்ற போது அவருடைய ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் அல்லது அதன் கட்டாயம் அந்த பிரதேச அந்த நொமினேஷன் சொல்லுகின்ற பொழுது வேறொருவர் தான் பரிந்துரை செய்ய முடியும். ஆகவே அவர் அந்த பிரதேச செயலக பிரிவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபராகவும் நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு நபராகவும் இருத்தல் அவசியம். அடுத்து விசேடமாக வெளிப்படையாக அரசியலில் ஈடுபடாத ஒருத்தவராக கட்டாயம் இருக்க வேண்டும். காரணம், அந்த கேள்விக்கான காரணம் சில வேளை இந்த இணக்க சபைக்கு மத்திய சபைக்கு ஒரு பிணக்கை தீர்க்க வருகின்றவர் அந்த பிணக்கை தீர்க்க முன்னால் அமர்ந்திருக்கின்ற அந்த அதிகாரி சில வேளை அவருக்கு தெரிந்தவராக இருக்கலாம், அல்லது அவரோடு ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரியவராக இருக்கலாம், அல்லது அவர் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரியவராக இருந்தால் அங்கு அந்த பிணக்குகளை தீர்க்கின்ற போது அந்த அவருடைய அந்த தீர்வு அல்லது அவருடைய அந்த வார்த்தைகளில் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதான் கேட்டேன். அதாவது அந்த விடயங்கள்லாம் கட்டாயமாக பார்க்க சில வேளை இப்படி ஒரு விடயம் இருக்கிறது. நீங்கள் சொன்னதை போன்று வந்து ஒருவர் விருப்ப தேர்வு, அவர்கள் பிணக்கு சொல்ல வருகின்றவர்களும் அதற்கு எதிரானவர்களும் அல்லது பிரதிவாதிகள் என்று சொல்வார்கள் சட்ட பிரிவில். எனவே அவர்கள் நபரை தெரிவு செய்கின்ற போது இருக்கின்ற ஆப்ஷன் யாரையுமே எனக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு பிரச்சனை வந்துவிடும். இவர் வந்தால் எனக்கு பிரச்சனை, எனக்கு இவரை. அதனால் தான் அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தெரிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அப்பொழுது அவர்களுக்கு தமக்கு பிடிக்காத ஒருவரை தெரிவு செய்யும் சந்தர்ப்பம் இல்லை. எனவே அதனால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே இன்று மத்திய சபை தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை பேசியிருந்தோம். இது தொடர்பாக இன்னும் மேலதிகமான எதுவும் விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு உங்கள் வேலை திட்டங்கள் அதே போல் அதனுடைய செயற்பாடுகள், சவால்கள், விண்ணப்பங்கள் தொடர்பான விடயங்களை சொல்ல இருந்தால் சொல்லலாம். அடுத்தது மத்திய சபைகளுக்கு மேலதிக தகவலை பெற்றுக்கொள்வதற்கு 011233434323 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலமாக தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு மக்கள் தமது ஏதோ ஒரு பிணக்குகள் அன்றாட வாழ்க்கையில் இருக்கின்ற பிணக்குகளை கட்டாயம் மத்திய சபைகளுக்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கலாம். உதாரணமாக தாங்கள் ஒரு ஒரு வெற்றுத்தாளிலே தங்கள் முகவரி மற்றும் அந்த பிணக்கு குறித்து ஒரு சிறிய விடயங்களை எழுதி அடுத்த தரப்பினருடைய பெயர் விலாசத்தை எழுதி 5 ரூபா முத்திரையொட்டி அதனை செல்லுபடியாட்டதாக்கி நேரடியாக மத்திய சபை தவிசாளருக்கு அனுப்புவதன் மூலமாக அந்த பிணக்கை மத்திய சபையின் மூலமாக தீர்ப்பதற்கான வழி ஏற்படும். அல்லது பிரதேச செயலக பிரிவிலே இருக்கின்ற பிரதேச காரியாலயங்களில் இருக்கின்ற முறைப்பாட்டு பெட்டியிலே அந்த படிவத்தை நிரப்பி இடுவதன் மூலமாக பிணக்கை அவர்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே மக்கள் இதனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் அவர் சொன்னதை போன்று அதற்கான முகவரிகளும் இருக்கிறது, ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நீங்கள் சில வேளை மத்திய சபைக்கு உங்களுடைய இந்த பிரச்சனைகளை எழுத்து வடிவில் எழுதி அனுப்ப வேண்டிய அல்லது விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய நிலைமை இருந்தால் அதற்கான முகவரி இருக்கிறது. மத்தியஸ்த சபைகள் ஆணைக்குழு, இலக்கம் 19, 4ஆம் மாடி, ஸ்ரீ ரங்கராஜ மாவத்தை, கொழும்பு 10. மத்திய சபைகள் ஆணைக்குழு, இலக்கம் 19, 4ஆம் மாடி, ஸ்ரீ சங்கராஜ மாவத்தை, கொழும்பு 10 என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே போல் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு மேலதிகமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தொலைபேசி இலக்கத்தை மேலும் ஞாபகப்படுத்துகின்றோம். 0112 334 323 0112 334 323 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் இந்த மத்திய சபைகள் தொடர்பான பிரச்சனைகள், உங்களுடைய பிணக்குகள் அதனை எவ்வாறு கையாள்வது, எங்கே முறைப்பாடு செய்வது, யாரை பார்ப்பது தொடர்பான விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இன்று இந்த காலப்பகுதி என்பது அதிகளவான பிணக்குகளை கையாள வேண்டிய காலப்பகுதியாக இருக்கிறது. எனவே அதனுடைய முக்கியமாக நீதிமன்றத்தினுடைய அந்த சுமையை குறைக்கின்ற
ஒரு முக்கியமான தாற்பரியமிக்க ஒரு வேலையை செய்கின்ற செலவுகளையும் மக்களுடைய செலவுகளையும் குறைக்கின்ற முக்கியமான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றது மத்தியஸ்த சபை. எனவே தேசிய மத்தியஸ்த சபையினுடைய இப்போது நீரும் நெருப்பும் என்று ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். எனவே அதனூடாக பல விடயங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அந்த திட்டம் அதனோடு சார்ந்து மத்திய சபையினுடைய சேவைகள் அதனுடைய விடயங்களை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருந்தோம் மத்தியஸ்த பயிற்றுனர் அதிகாரி திரு வி சபரிநாயகம் அவர்களுக்கு நிகழ்ச்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம் பிரசன்னா.